அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு செய்ய போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டு கடை காளான். இதை பிடிக்காதவங்க யாருன்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்காங்களா சொல்லுங்க. ஒரு காலத்துல நம்ம ஊர்ல ஸ்நாக்ஸ்னா பஜ்ஜி, போண்டா, வடை இதுதான் இருந்தது. இதை அப்படியே புறந்தள்ளிட்டு இன்னைக்கு வந்து நம்பர் ஒன் பிளேஸ்ல இருக்குது அப்படின்னா இந்த ரோட்டு கடை காளான் தான். இதுக்கு முன்னாடி வந்து நார்த் இந்தியன்ஸ் மட்டும் தான் இத செஞ்சிருந்தாங்க. இன்னைக்கு தமிழ் ஆளுங்கள வேற லெவல்ல செஞ்சு கலக்குறாங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குது. ஆரம்பத்துல வந்து இத காளான வச்சு தான் செஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இது எக்கனாமிக்கலா மாறுன உடனே கோசு போட்டுலாம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா ஒரு சிலர் கோசு, காளான் 2ம் சேர்த்து கூட செய்றாங்க. ஆனா டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டா இருக்கும். திருப்பி திருப்பி சாப்பிட தூண்டுற அளவுக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டோட நாம இந்த ரோட்டு கடை காளான எப்படி வீட்லயே செய்யறதுன்னா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணிடுங்க. நான் ஒரு 150 கிராம் கோசு நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 75 கிராம் காளான், 75 கிராம் வெங்காயம், அதை ரெண்டுத்தையுமே பொடியா கட் பண்ணிட்டு சும்மா முதல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு சிலர் வந்து காளான் சேர்க்காம வெறும் கோஸ் வட்டியே செய்வாங்க. இப்போ நான் ஒரு 100 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். 50 கிராம் சோள மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் நான் எடுத்திருக்கேன். வேற எதுவும் பொடிலாம் சேர்க்க தேவையில்ல. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள். முதல்ல இதை வந்து ஒரு ட்ரை மிக்ஸ் பண்ணிங்க. தண்ணி சேர்க்காம கையிலேயே முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, இதில வந்து காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாரி ஃபீல் வந்தது. அதனால ஒரு 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் திருப்பியும் கொஞ்சம் சேர்த்துட்டு, திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இத வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு தெளிச்சு இத வந்து பெசையணும். நெறைய பஜ்ஜி மாவு பெசைற மாரி நெறைய தண்ணி போட்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு தெளிச்சு பெசையணும். நல்ல ஒரு கெட்டி பதத்துக்கு பெசையணும். நம்ம போண்டா சுடுவோம்ல, போண்டா கூட கொஞ்சம் தண்ணியா இருக்கும். அத விட கொஞ்சம் கெட்டியா இருந்ததுன்னா, இது வந்து சூப்பரா இருக்கும். வறுத்து அப்படியே சாப்பிட்டாவே அருமையா இருக்கும் இது. இப்ப பாருங்க இந்த பதத்துக்கு அழகா நல்லா கரெக்ட்டா பெசஞ்சிங்க. இந்த இதுல தண்ணி பதம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா ரொம்ப நொத நொத நொதன்னு ஆயிடும். ஸோ இது பெசஞ்சு வச்சதுக்கு அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி ஒரு பான்ல, இப்ப அத நம்ம சின்ன சின்ன பீஸா, சின்ன சின்ன உருண்டையா, ரொம்ப பெருசா இல்லாம சின்ன சின்ன உருண்டையா போட்டு, நல்லா பொன்னிறமா வறுத்து எடுக்க போறோம். இப்ப ஃப்ளேம் இதுக்கு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கங்க. ரொம்ப ஹையாவும் இருக்கக்கூடாது. ரொம்ப கம்மியாவும் இருக்கக்கூடாது. ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா, எண்ணெய் நெறைய குடிக்க ஆரம்பிச்சுடும். ஸோ, ஒரு மீடியமா ஃப்ளேம் வச்சுட்டு, அழகா நல்லா செவக்க செவக்க ஒரு கோல்டன் ஃப்ரை வரும்ல, அந்த கலர் வரும்போது, இத எடுத்துடலாம். இதே மாரி இருக்கிற மாவெல்லாம் சின்ன சின்ன போண்டாவா நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே எண்ணெயில இந்த கார்ன் சிப்ஸ் இருக்குல்ல, இது வந்து ரெடிமேடாவும் கிடைக்கும். நீங்க ரெடிமேடாவும் வாங்கிக்கலாம். அப்படி இல்ல, எங்க வீட்ல இது நாங்க வாங்கி வச்சிருக்கோம். இந்த சூப்லாம் போடுறதுக்கு கூட வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்ன்ட்டு. ஸோ, அத வந்து அதே எண்ணெயில போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ, ரோட்டு கடை காளானுக்கு வந்து இந்த கார்ன் சிப்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்கோம்ல, இந்த போண்டா வந்து கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் இது மாரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கங்க. உங்களால முடிஞ்சா கையில பிச்சு போட்டாலும் ஓகே. இது மாரி கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். அப்படியே நெத்து நெத்தா முழுசாவும் இருக்கும். ஸோ இது மாரி எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பானிபூரி மசாலா குழம்பு. நீங்க வந்து ரோட்டு கடை காளான் விக்கிற எல்லா கடையிலயும் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஓரமா ஒரு குண்டான்ல ஒரு குழம்பு ஒண்ணு கொதிச்சுன்னு இருக்கும். அந்த குழம்ப வச்சு தான் அவன் எல்லா ஐட்டமும் செய்வான்.
பானிபூரி கூட அந்த குழம்பு ஊத்தி குடுப்பான். மசாலா பூரி, மசாலா சுண்டலு, இந்த காளானு இது எல்லாத்துக்குமே இந்த பேஸ் வந்து இந்த மசாலா குழம்பு தான். இதுதான் அவ்வளோ டேஸ்ட் குடுக்கும். இது வந்து இந்த உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இதெல்லாம் போட்டு வேக வச்சு அரைச்சு வேக வச்சு ஒரு மாரி செய்வாங்க. இந்த குழம்பு எப்படி செய்யறது அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். கண்டிப்பா அத பார்த்து அது மாரி நீங்க இந்த குழம்பு செஞ்சீங்க. ஏன்னா ரோட்டு கடை காளான் செய்யறதுக்கு இந்த குழம்பு ரொம்ப மஸ்ட். இது இல்லாம நீங்க தனியா ஒரு லிக்விட் ஆக்குனீங்கன்னா, இந்த டேஸ்ட் கண்டிப்பா வராது. கண்டிப்பா நீங்க அந்த வீடியோவ போய் பாருங்க. இப்போ நம்ம அந்த பானிபூரி மசாலா குழம்பு இருக்குல்ல, அத வந்து ஒரு பான்ல ஒரு 5, 6 கரண்டி ஊத்திங்க. உங்ககிட்ட எவ்வளோ நீங்க போண்டா வறுத்து வச்சிருக்கீங்களோ காளான, அதுக்கேத்தா மாரி ஒரு 5, 6 கரண்டி ஊத்திங்க. தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வரும்போது, இப்ப நம்ம வறுத்து கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த காளான் கோஸ் உருண்டை போண்டாவ இதுல போட்டுடணும். போட்டுட்டு நல்லா கொதி வரணும். ஒரு 2 ஸ்பூனு டொமேட்டோ சாஸ், 2 ஸ்பூனு சோயா சாஸ். ஆக்சுவலா வந்து கடைங்கள்ல வந்து அஜினோமோட்டோ சேர்ப்பாங்க. நம்ம அத எப்பவுமே சேர்க்கறதில்ல. கலரும் சேர்க்கறதில்ல. அதனால தான் உங்களுக்கு கலர் வந்து அந்த டார்க் ரெட் கலர் வராது. ஆனா டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். அப்படியே லேசா அந்த போண்டாவெல்லாம் லேசா அப்படியே மசிச்சு விடணும். அப்படியே ஒரு 5 நிமிஷம் இந்த குழம்புல இந்த கார்ன் போண்டாங்க வேகணும். அப்படியே வேக 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 என்ன ஆகும்னா, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். இந்த தண்ணியா இருக்குது கொஞ்சம் திக்னஸ் வரும். கலர் ஒரு மாரி ரெட் கலர் வரும். நல்ல ஸ்மெல் வரும். அது மாரி டைம்ல நீங்க ஒரு கடைசியா ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு, 1 நிமிஷம் நல்லா கிளறிட்டு இறக்கணும்னா, ஒரு அருமையான சூப்பரான ரோட்டு கடை காளான் ரெடி. அப்படியே சுட சுட ஒரு பிளேட்ல போட்டு இந்த வறுத்து வச்சிருக்கோம்ல இந்த கார்ன் சிப்ஸ் அதை மேல அப்படியே தூவி விட்டு வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்ல செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, சந்தோஷமா இருங்க. உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஒரு லைக் ஒன்று போடுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் வரும். அதையும் பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி. வணக்கம். பபாய்.